வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிறகடி கவசையில என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம விஜயா திரும்பவும் சிந்தாமணியும், ரோஹிணியும் கூப்பிட்டு ஒரு பிளான் போடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிருஷ்ண எப்படி வெளியே தள்ளுறது அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் இது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம விஜயாவுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா, அந்த பையன் வந்து பாசம் குடுக்காதவங்கள்ட்ட ஏங்கி போறான் அப்படிங்கிறது தானே. அதோட மோஸ்ட்லி மனோஜ், ரோஹிணி பாசம் காட்டணுங்கிறதுக்காக தானே போறான். அவங்க கண்டுக்காம பேசாம இருந்தாலே அவன் அந்த சைடு போகவே மாட்டான். அதோட நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருந்தா நம்ம அண்ணாமலையும் சும்மா இருக்க மாட்டாரு. அவரே அந்த பையனை வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாரு. சோ இதுதான் பிளான். இதபடி போலாம்னு சொல்லி நம்ம ரோஹிணி கிட்ட நம்ம விஜயா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம சிந்தாமணி ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒருவேளை அந்த பையனுக்கு அவங்க அம்மாவோட ஆவி பூந்துருக்குமோ? ஏன்னா சின்ன வயசுலயே அந்த பொண்ணே இறந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்படி இறந்த எல்லா பொண்ணுங்களும் ஆவியா வர்றதுக்கு பல சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து அந்த பையன் உடம்புல இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க நம்ம விஜயா நடி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி இன்னும் என்னென்னலாம் பிளான் பண்ண போறாங்களோங்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக அங்க நம்ம மீனாவும் வராங்க. மீனா வந்துட்டு இனிமேலாச்சும் எப்ப நீ சொல்லலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இருக்கியா இல்லையா? உன் புருஷன் அவங்க கிட்ட பழகுற மாதிரி எனக்கு தெரியல. அவன் எப்ப பழகி நீ எப்போ உண்மையை சொல்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா கேக்குறாங்க. உடனே நம்ம ரோஹிணி இந்த மாதிரி சிந்தாமணி விஜயாவும் பிளான் பண்ணதை பத்தி மீனா கிட்ட சொல்றாங்க. அப்ப மீனா வேற ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ரோஹிணி அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றான். ஆனா சிந்தாமணி வந்து இந்த மாதிரி பயமுறுத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிறத சொல்றான். உடனே நம்ம மீனா இதை நீ எழுத்துக்கிட்டு அவங்க அம்மாவி என் உடம்புக்குள்ளதான் வந்துச்சுன்னு சொல்லி என்ன நாடகம் ஆட வைக்காத, இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ரோஹிணிக்கு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறான். என்ன ஐடியான்னு சொல்லி கேட்க ஆனா நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்க நான் யாருக்கிட்டையும் சொல்றதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்ருதி வந்து ரவி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. நம்ம நீத்து பண்ற வேலையை பார்த்தா எல்லாத்துக்கும் கோவம் தான். அதே மாதிரிதான் ஸ்ருதியும் கோவப்படுறாங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம ரவியும் கன்வின்ஸ் பண்ணிட்டான்னு வைங்க. சரி அந்த கோவாவோட காம்படிஷன் நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்க நம்ம ஸ்ருதி நீ தாராளமா போயிட்டு வா, ஆனா நீத்து கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்புறமா நம்ம மீனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம முத்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. என்னன்னு சொல்லி கேட்டா, நீ அண்ணா பாத்திருக்கியா, விஜய் டிவில நீ அண்ணாக்கு நம்மள கூப்பிட்டு இருக்காங்க, நம்ம போலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன டாபிக்னு சொல்லி கேட்டா, கணவன் மனைவிக்குள்ள ஒளிவும் மறைவும் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறத டாபிக். அதை பத்தி நம்ம சூப்பரா பேசலாம், நமக்குள்ளதான் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்றோம். இதை கேட்ட மீனாவுக்கு ஒரு பக்கம் கில்ட்டா ஃபீல் ஆனாலும் ஒரு பக்கம் வேணாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. நம்ம முத்துக்கிட்டே நான் வரலன்னு சொல்றேன். ஆனா நம்ம முத்து கேட்கவே மாட்டேங்கிறான். கண்டிப்பா போயே ஆகணுங்கிறான். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மீனா அதுக்கான கரெக்டான பதிலையே அவ சொல்லல. சோ இதுக்கப்புறமா முத்துக்கிட்டே இவ எப்ப மாட்டுறது, ரோஹிணி எப்ப மாட்டுறதுன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.